அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வருட குரு பயிற்சி பலன். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை இந்த காணொளியில் காண்போம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 ஜூன் 2 திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குரு பயிற்சியாகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெறுகிறார். ஏற்கனவே 26ஆம் தேதி மே மாதம் 2026 காலையில் 11 மணிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குரு பயிற்சி ஆகிறார். இதில் திருக்கணித அடிப்படையில் வரக்கூடிய ஜூன் 2 குரு உச்சநிலை அடைகிறார். 12 வருடத்துக்கு ஒரு முறை கடக ராசியில் குரு உச்சம் பெறுகிற சூழ்நிலையில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், புதிய புதிய சிந்தனை, எண்ணங்கள், குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நல்லதொரு முன்னேற்றத்துக்காக நிறைய முயற்சிகளை எடுப்பதற்கு பொருளாதார வசதி வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். பல நாள் முயற்சிகள் தடைபட்டு போயிருந்திருக்கும். தொடர்ந்து அதை எப்படி முயற்சி செய்வது, அந்த முயற்சியில் எப்படி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது, எல்லாம் பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம், பண வசதி வேணும். இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில் அதற்கு போதுமான நிதி ஆதாரம் கிடைக்கும். அந்த நிதி ஆதாரத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, பண வருமானத்துக்கு கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு முயற்சிக்கு உரிய சூழ்நிலையை குரு பகவான் வழி அமைத்து கொடுப்பார். அந்த புதிய பாதையில் சென்று ஒரு புதுமையான வாழ்க்கைக்கு உரிய பொருளாதார முன்னேற்றத்துக்கு உரிய முன்னேற்றத்தை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள குரு பகவான் அருள் புரிவார். எடுத்த முயற்சியில் வெற்றி, நினைத்த எண்ணங்களில் வெற்றி, பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு, பெருமைக்குரிய விஷயங்கள், மனதுக்கு சந்தோஷமான முயற்சி, மனது உற்சாகமாக எதை செய்தாலும் அதற்குரிய வசதி வாய்ப்பை, புதிய புதிய சிந்தனைகளை, புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சியின் அடிப்படையில் நிறைய முன்னேற்றங்கள் நடக்கும். இதில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் குருவுடைய நட்சத்திரத்தில் குரு பயிற்சி ஆகுது. அதில் ஒரு 2 மாதங்கள் ஒரு நல்ல நல்ல சிந்தனைகளையும் புதிய புதிய குறிக்கோளையும் திட்டமிடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வியாழந்தோறும் குரு பகவானை வழிபாடு செய்து தன்னுடைய எதிர்கால திட்டங்களை வடிவமைத்து கொண்டால் மிகப்பெரிய நல்லதொரு முன்னேற்றங்கள்லாம் குரு பகவான் அருள் புரிவார். பிறகு அடுத்த வரக்கூடிய 4-5 மாதங்கள், ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் போன்ற மாதங்களெல்லாம் கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுப்பார். தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், அலுவலக பணியில் ஒரு முன்னேற்றம், அதில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெருமைக்குரிய அளவில் மக்கள் தொடர்புக்குரிய விஷயம், மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள், இதெல்லாம் ஒரு கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய சூழ்நிலையை, அதற்குரிய வாய்ப்புகளை, அதற்குரிய பாதைகளை முன்னேற்ற பாதையாக குரு பகவான் அமைத்து தருவார். பிறகு 2027 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த ஏப்ரல் இது போன்ற காலகட்டத்தில் ஒரு புதிய சிந்தனையையும், தொலைநோக்கு பார்வையையும், நல்ல நல்ல கல்வி அறிவையையும், சிந்தனை ஆற்றலையும், அதிலிருந்து முயற்சித்து நிறைய விஷயங்களை வடிவமைத்து அல்லவை தேய அறம் பெருகும் என்கின்ற அடிப்படையில் எது தேவையோ அதற்குரிய முன்னேற்றத்தில் குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களை வழிநடத்தி முன்னேற வைப்பார். இதில் சகோதரர்கள் ஒற்றுமை உணர்வோடு ஒன்று சேர்ந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சகோதரர்களுடைய பிரிந்த காலங்களெல்லாம் இணைந்து பாசம், அன்பு காட்டி ஒன்று சேருவதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். பேரும் புகழும் பெருமைக்குரிய மக்கள் செல்வாக்கு கிட்டும். இதில் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்கின்ற அடிப்படையில் குரு பகவான் விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி பார்க்கறதுனால 5, 7, 9ஆம் பார்வையாக
ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால கூட்டு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. மக்கள் செல்வாக்கு கைகூடும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை எல்லாம் மேலோங்கும். பொருளாதார வசதி வாய்ப்பு உருவாகும். வாழ்க்கை துணை மனைவிக்கு தேவையான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். வீடு வாங்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை நோக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் 9ஆம் பார்வையாக சனி வீட்டை பார்க்கறதுனால கடுமையாக உழைத்து அல்லும் பகலும் பாடுபட்டு முன்னேறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார். கடுமையாக உழைப்பதற்கு உரிய சிந்தனைகளையும் ஆற்றலையும் குரு பகவான் வழியமைத்து கொடுப்பார். உழைப்புக்கேற்ற உயர்வை, பொருளாதார மேன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் அமைத்து கொடுப்பார். அதே நேரத்தில் 11ஆம் வீட்டை லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எடுத்த எடுப்பில் எந்த வேலையை செய்தாலும் ஒரு லாபகரமான இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் அமைத்து தருவார். உழைப்புக்கேற்ற உயர்வும் லாபமும் கிட்டும். புத்திசாலித்தனம் மேலோங்கும். கல்வியில் மேன்மை, படிப்பில் உயர்வு எல்லாம் உண்டாகும். ஆகவே வரக்கூடிய குரு பகவான் இந்த 2026 முதல் 2027 வரைக்கும் இந்த ஒரு வருட காலம் வரக்கூடிய குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சியின் அடிப்படையில் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். மனதுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பேரும் புகழையும் பெருமையையும் சகோதர ஒற்றுமையையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு பகவான் அமைத்து கொடுப்பார். ஆகவே வியாழன் கிழமை சாமந்தி பூ போட்டு குரு பகவானை விடாமல் வழிபாடு செய்தால் தங்குதடையில்லாத நல்லதொரு முன்னேற்றங்கள் இந்த குரு பயிற்சி, உச்சம் பெற்ற குரு பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களை நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி வடிவமைத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வார். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.